ஸ்ரீ ரேவா காண்டம் 53ஆம் அத்தியாயம். ருக்ஷசிருங்கர் ஸ்வர்க்கம் செல்கிறார். மன்னர் உத்தானபாதர் கூறினார், இறைவா, ஆசிரமத்தில் வசித்து வந்த தீர்க்கதபஸ் முனிவரின் இளைய மகன் எவ்வாறு மரணமடைந்தான்? ஈஸ்வரனார் கூறினார், மன்னரே, இந்த தெய்வீக கதையை ஒருமுகப்பட்ட கவனத்துடன் கேளுங்கள். இதை கேட்பதாலேயே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். மன்னரே, காசி மன்னன் சித்திரசேனன் என்று பூமியில் நன்கு அறியப்பட்டிருந்தான். அவன் வலிமை மிக்கவன், மிகுந்த ஆற்றல் உடையவன் மற்றும் பெரும் வீர செயல்களை புரிந்தவன். அவனது ராஜ்யத்தில் எப்போதும் நீதி நிலவியது. எங்கும் அதர்மமில்லை. எப்போதும் வேத சடங்குகளில் ஈடுபட்டு அவன் குடிகளை நீதியுடன் பாதுகாத்தான். அவன் தனது கடமையில் கடுமையாக பற்று கொண்டிருந்தான். அவனுக்கு போரிலும் விருந்தினர்கள் உபசரிப்பதிலும் விருப்பம் இருந்தது. சத்திரியர்களின் மரபு வழி கடமைகளையும் உரிமைகளையும் பற்றி அவன் விருப்பப்படி உலக இன்பங்களை அனுபவித்தான். அவனது கருவூலத்தின் செல்வத்திற்கு எல்லையே இல்லை. அவனிடம் யானைகள், குதிரைகள், தேர்கள் மற்றும் காலாட்படைகள் இருந்தன. அவன் இதிகாசங்கள் மற்றும் புராணங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற அறிஞர்களுடன் விவாதித்து உரையாடுவான். அந்த மன்னன் கைலாயத்தில் உள்ள சங்கரனாரை போல பிரகாசித்தான். அவன் இவ்வாறு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது ஒரு முறை அந்த மன்னன் மந்திரியிடம் கூறினான், நான் வேட்டையாடச் செல்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்கேயே தங்கி ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். மந்திரிகள் நீங்கள் செல்லலாம் என்று கூறியதும் அந்த நாட்டின் ஆட்சியாளர் புறப்பட்டார். அவருடைய சிற்றரசர்கள் தங்கள் அரச குடைகள் ஒன்றுடன் ஒன்று உரசும்படி அவரவர் குதிரைகளில் விரைவாக பின்தொடர்ந்தனர். இவ்வாறு அவர்கள் அவனை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றனர். குதிரைகள் மற்றும் யானைகளின் குழம்புகளால் தரையிலிருந்து புழுதி கிளம்பியது. அதனால் சூரிய மண்டலமும் திசைகளும் முழுமையாக மூடப்பட்டன. சூரியனையோ சந்திரனையோ திசைகளையோ மரங்களையோ அல்லது சுற்றியுள்ள மலைகளின் சிகரங்களையோ கூட காண முடியவில்லை. மழைக்கால நள்ளிரவு போல ஒருவரை ஒருவர் கூட அவர்களால் காண முடியவில்லை. அங்கே அவன் ஒரு பெரிய மான் கூட்டத்தை கண்டான். அந்த இளவரசர்கள் அனைவருடனும் இணைந்து மன்னன் அவற்றின் மீது பாய்ந்தான். மான் கூட்டம் சிதறி ஓடியது. மான்கள் நாலாபுறமும் சிதறி ஓடின. சித்திரசேன மன்னன் மட்டும் ஒரு பாதையில் சென்று அந்த மான்கள் இருந்த இடத்தை அடைந்தான். அவன் கொடிகளாலும் புதர்களாலும் முழுமையாக மூடப்பட்டிருந்த ஊடுருவ முடியாத காடுகளிலும் மலைகளின் இருண்ட குகைகளிலும் நுழைந்தான். அவன் தன்னை யாரும் எளிதில் காண முடியாத ஓர் இடத்தில் நின்றான். மான்கள் மறைந்து விட்டன என்று எண்ணிய மன்னன் சுற்றிலும் கண்டு, நான் எந்த திசையில் செல்வது? நான் எங்கு சென்றால் படை வீரர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று எண்ணினான். இவ்வாறு சித்திரசேன மன்னன் பெரும் இக்கட்டான நிலையில் இருந்தான். அவன் மரங்களின் நிழலை நாடி சென்று ஓய்வெடுத்தான். பசிதாகத்தால் வருந்திய அவன் காடுகளிலும் மலை குகைகளிலும் அலைந்து திரிந்தான். அப்போது அவன் தாமரை கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான ஏரியை கண்டான். அது அன்ன பறவைகளாலும் காரண்டவ வகை கொக்குகளாலும் நிறைந்திருந்தது. சக்கரவாக பறவைகள் அந்த ஏரிக்கு மேலும் அழகூட்டின. அதை கண்டதும் அந்த பெரும் மன்னனுக்கு மெய் சிலிர்த்தது. அவன் தாமரைகளை பறித்து நீராடினான். பித்ருக்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் செய்த பிறகு அவன் சங்கரனாரை தாமரை மலர்களால் மூடி வழிபட்டான். அவன் மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் அந்த தூய நீரை வயிறார பருகினான். அவன் நீரிலிருந்து வெளியே வந்து அருகிலிருந்த ஒரு மரத்தை கண்டான். தன் மேலாடையை தரையில் விரித்து அமர்ந்தான். பின்னர் அங்கு அமர்ந்திருந்தபடியே இப்போது நான் என்ன செய்வது என்று சிந்திக்க தொடங்கினான். அவன் அங்கு அமர்ந்திருந்த போதே அந்த காட்டுப்பகுதியில் பல மான்களை கண்டான். சில மான்கள் கிழக்கை நோக்கி இருந்தன, மற்றவை தெற்கு நோக்கி இருந்தன, சில மேற்கு நோக்கி இருந்தன, ஒரு சில வடக்கு திசையை நோக்கி இருந்தன. சில மான்கள் உறங்கிக் கொண்டிருந்தன, மற்றவை செவிகளை நிமிர்த்தியபடி நின்றிருந்தன. அந்த மான்களுக்கு மத்தியில் பெரும் தபங்கள் செய்த யோகியான ருக்ஷசிருங்கர் நின்றிருந்தார். மான்களை கண்ட மன்னன் தன் உணவு தேவையை குறித்து எண்ணினான்.
இந்த மான்களில் ஒன்றை நான் கொன்று என் விருப்பப்படி உட்கொள்வேன். மான் இறைச்சியை உண்பதன் மூலம் என் உடல் நிலை சீராகும். வழியை விடாமுயற்சியுடன் விசாரித்து கொண்டு காசிக்கு திரும்புவேன். இவ்வாறு சிந்தித்த பின் மரத்தடியில் இருந்த மன்னன் தன் வில்லை எடுத்து அதில் ஒரு அம்பை பூட்டினான். அவன் ஒன்றாக கூடியிருந்த அந்த மான்கள் மீது அம்பை எய்தான். அவர்கள் மத்தியில் இருந்த பெரும் தவம் புரிந்த அந்த ரிஷியசிங்கர் மீது அம்பு பட்டது. அந்த வனவாசிகள் அனைவரும் மான்கள் பயந்து அழுது கொண்டே அங்கிருந்து சென்றனர். கீழே விழுந்த அந்த முனிவர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அழுது கொண்டே மேலும் கூறினார், ஐயகோ, இப்போது என்னை கொன்றவனால் ஏதோ ஒரு கொடிய செயல் செய்யப்பட்டு விட்டது. எந்த பாவிக்கு இந்த பாவ சிந்தனை தோன்றியது? நான் மான்களுக்கு மத்தியில் இருந்தேன். நான் யாரையும் துன்புறுத்தவில்லை. அந்த மனித குரலை கேட்ட அரசன் திகைப்படைந்தான். விரைந்து அங்கு சென்று பிரம்ம தேஜசுடன் பிரகாசிக்கும் அந்த பிராமணரை கண்டான். சித்திரசேனன் கூறினான், ஐயகோ, பிராமணர் கொல்லப்பட்டதால் என்னால் ஒரு கொடிய செயல் செய்யப்பட்டு விட்டது. பின்னர் அவன் அந்த பிராமணரிடம் கூறினான், பாவமற்றவரே, உங்களை ஒரு மான் என்று தவறாக எண்ணியதால் என்னால் அறியாமலேயே நீங்கள் கொல்லப்பட்டு விட்டீர்கள். நான் இப்போது நிறைய விறகுகளை சேகரித்து கொண்டு என்னை நானே தீயில் மாய்த்து கொள்வேன். காணக்கூடிய மற்றும் காண முடியாதவற்றுள் ஒரு பிராமணனை கொல்வதற்கு நிகரான பாவம் வேறு எதுவும் இல்லை. நான் என்னை நானே தீயில் மாய்த்து கொள்ளாவிட்டால் எனக்கு நற்கதி கிடைக்காது. பிராமணரை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுங்கள். ரிஷியசிங்கர் கூறினார், என் மரணத்தால் நீ சித்தியை விரும்பிய பலனை அடைய மாட்டாய். இப்போது நான் இறக்கும்போது பல கொலைகள் நடக்கும். நான் இறந்தவுடன் என் தாய், எனது முதிய தந்தை, புனிதமான சகோதரர்கள் மற்றும் அவர்களின் மனைவியர் இறந்து விடுவார்கள். இந்த மரணங்கள் நிகழும் போது உன்னிடம் எப்படி தூய்மை இருக்க முடியும்? நீ விரும்பினால் நான் உனக்கு ஒரு வழியை கூறுகிறேன். சித்திரசேன மன்னன் கூறினான், உங்கள் மனதில் உள்ள வழியை கூறுங்கள். மகா முனிவரே, நான் சிரமப்பட வேண்டியிருந்தாலும் எல்லாவற்றையும் செய்வேன். ரிஷியசிங்கர் கூறினார், உன்னை குறித்து நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எப்படி இங்கு வந்தாய்? நீ யார்? பிராமணர்களிலோ சத்திரியர்களிலோ அல்லது வைசியர்களிலோ ஒருவனா? அல்லது நீ சூத்திர குலத்தில் பிறந்தவனா? சித்திரசேனன் மன்னன் கூறினான், அன்பரே, நான் சூத்திரன் அல்ல, நான் வைசியனும் அல்ல, பிராமணனும் அல்ல. பிராமணரே, நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் அல்ல. மகா முனிவரே, நான் ஒரு சத்திரியன். என் கடமைகளை நான் அறிவேன். என்னால் செய்யப்பட்டதை நான் அறிவேன். நான் எல்லா உயிரினங்களின் நலனிலும் ஈடுபட்டுள்ளேன். அறியாமல் ஒரு பாவம் செய்யப்பட்டு விட்டது. தூய்மை அடைவதற்கான வழி என்ன? ரிஷியசிங்கர் கூறினார், என் பெற்றோர்கள் இருக்கும் ஆசிரமத்திற்கு என்னை அழைத்துச் செல். அவர்களின் மகனை கொன்றவன் என்று உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அதற்காக வருந்துவதாக கூறுவாய். என்னை கண்டால் ஒருவேளை அவர்கள் உன்மீது கருணை காட்டலாம். அதனால் உனக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய வழியை அவர்கள் உனக்கு கூறுவார்கள். அவர் வார்த்தைகளை கேட்ட பின்னர், சிறந்த மன்னரே, சித்திரசேனன் அந்த பிராமணரை தன் தோளில் சுமந்து கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றான். அவனால் சுமக்க முடியாத போது அவன் அடிக்கடி ஓய்வெடுக்க தொடங்கினான். அப்போது அந்த பிராமணர் சுய நினைவை இழந்து விட்டதையும் அவரது எல்லா புலன்களும் செயலிழந்து விட்டதையும் அவன் கண்டான். சித்திரசேனன் அவரை ஒரு ஆலமர நிழலில் படுக்க வைத்தான். அவன் தன் ஆடையை 4 மடங்காக மடித்து அதனால் அவனுக்கு அடிக்கடி விசிறத் தொடங்கினான். அவன் கண்டு கொண்டிருக்கும் போதே, மகா மன்னரே, பெரும் தபங்கள் செய்த ரிஷியசிங்கர் விரைவாக உயிர் நீத்தார். அவர் யோக கலையில் முழு தேர்ச்சி பெற்று இருந்ததால் தியான யோகத்தை செய்தார். விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி அந்த பிராமணரின் உடலை தகனம் செய்தார். நீராடிய பின்னர் மிகுந்த துக்கத்துடன் புலம்பினார். 53ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.